சத்தமே கேட்கலையே. உன்னை கறி வேலை போடா. தம்பி எதுக்கு திட்டுற? அவன் நம்ம வீடு கசன் மருத்துவர்களை போனா பசங்களை திட்டுவியா? பார்த்த வீடு மறுபடியும் அழுக்காயிடுச்சு. அதுக்கு நான் பசங்களை திட்டுவியா? நீ மறுபடியும் தட. அம்மா இதே வேலையா போச்சு திட்டத்தே. நான் தண்ணிமா தம்பி தண்ணி கேக்குற எடுத்து கொடு. அப்படியே மொண்டை குடுக்க சொல்ல வேண்டியதானே. அதுக்கு நான் பசங்களை வேலை வாங்கி எடுத்து கொடுப்பா. சரிங்கம்மா. தீபஸ் டிவின்னு தடச்சிட்டியா? இது அடைச்சிட்டம்மா. இது கிச்சன்ல இருக்க அழுக்கு தண்ணி வெளியே போய் யாரோ வரவங்கள பார்த்து ஊத்திட்டு வா. சரிங்கம்மா. அம்மா வேற வெளியே அரசரங்கன்னு பார்த்து சொன்னாங்களே. ரெண்டு பேர் வராங்க. என்ன சத்தம்? அம்மா இங்க வாங்கல. நீங்க தனமா வெளியே அரசரங்கன்னு பார்த்து சொன்னீங்க. அதுக்குன்னு என் ஃப்ரெண்டு மாதிரி அவுத்து உங்களுக்கு அறிவே இல்லை சார். உன்னை பார்த்து நிறைய நாள் ஆச்சே. நீ என்ன வேலை செய்யற? உன் கூட இருக்கவர் யாரு? ஏதாச்சும் சாப்பிடுறியா? அம்மா இந்த குப்பை எங்கம்மா போடணும்? கேக்குறா பத்தியலிங்க தலை மேல போடணும். அடியே தலை மேல போட சொன்னா போட்டுருவியா? நீங்க தனமா சொல்லிட்டீங்க பெருங்க சொல்றதை கேட்கணும்ட்டு. அதுக்கு தலை மேல போட சொன்னா போட்டுருவியா? முட்டாள் முட்டாள். கவலேஷா வாடா வெளியே போலாம். நான் போய்ட்டானம்மா. பார்த்து விளையாடிட்டு வா. தீபஸ்ரீ வாடி விளையாட போலாம். இல்லடி அம்மாண்ட கேட்டு வரேன். அம்மா என் ஃப்ரெண்டு விளையாட கூப்பிடுறா போட்டுமா. என்னது பொம்பளை பசங்களுக்கு விளையாட்டு முக்கியம் இல்ல, வீட்டு வேலை தான் முக்கியம். போய் அடுப்ப தண்ணு. வீட்ல அப்புறம் வேலை காண்டி அப்புறம் பார்த்தலரண்டி. பாய்டி. ஐயோ ஐயோ என்னடி பண்ணிட்டு இருக்க? நீங்க தனமா அடுப்பத்தால சொன்னீங்க. அடுப்புனா அடுப்புல இருக்க விறகத்தான் தலை சொன்ன, அடுப்பத்தால சொல்ல. நீங்க தெளிவா சொல்லணும். இத கூட புரிஞ்சுக்க முடியாதா? முட்டாள் முட்டாள். படிக்கிற புள்ளிய பெத்த தாயா இருந்து நீனே கெடுத்துட்டியே. பாருங்க, மனுஷனா பிறந்தா கல்வி அறிவு ரொம்ப அவசியம். கல்வி அறிவு இருந்தாதான் எல்லாத்தையும் சரியா புரிஞ்சுக்க முடியும். ஆமா ஆமா, படிக்கிற புள்ளிய பெத்த தாயா இருந்துட்டு நீனே கெடுத்துட்டியே. பெண்களுடைய முன்னேற்றத்துக்கோ விடுதலுக்கோ முட்டுக்கட்டியா இருக்கிறது ஆண்கள் இல்ல, உன்ன மாதிரி பெண்கள் தான். அதுக்கே பொம்பளை பசங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா பெரியவங்களே ஏன் எதுக்குன்னு கேட்கும். அதெல்லாம் முடியாது. சரி சரிங்க, ரொம்ப நேரம் மிச்சம் சாப்பிட்டு இருக்காரு. இவர் யாரு? இவர் தான் எங்க குடும்ப தலைவர். ஐயா உங்க குடும்ப தலைவர் சொல்றாங்களே, நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்களா? அதெல்லாம் தெரியாது எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. இங்க உள்ள பிரச்சனை நடக்குது, நீங்க எதுவுமே கேட்க மாட்டீங்களா? அதெல்லாம் தெரியாது எல்லாமே அவங்களே பார்த்துப்பாங்க. ஆம்பளைனா குடும்ப தலைவரா? ஆண்கள் தெரிஞ்சு செஞ்சாலும் தப்பில்ல, பெண்கள் தெரியாம செஞ்சாலும் தப்பு. பொம்பளை பசங்க பள்ளிக்கூடத்துக்கு போய் படிச்சு சாதிச்சதா என்ன சரித்திரம் இருக்கு? நியாயம் இல்லை. நம்ம கணேங்கனாக்கா சென்னை தடகுவழியில நிறைய பெண்கள் படிச்சிருக்காங்க. அங்க படிச்ச எத்தனையோ பெண்கள் டாக்டராவோ கலெக்டராவோ இன்ஜினியராவோ ஆயிடுறாங்க. எனக்கு தெரிஞ்சே இத்தனை பெண்கள்லாம் தெரியாம எத்தனையோ பெண்கள் இருக்கலாம். அதனால முதல்ல உங்க புள்ளைய பள்ளிக்கூடத்துல சேருங்க. பெண்களுக்கு கல்வின்றது ரொம்ப முக்கியம். முதல்ல உன் புள்ளைய போய் பள்ளிக்கூடத்துல சேரு. கண்ணகி நகர் சென்னை தொடக்க பள்ளியில அடுத்த ஆண்டுக்கான செயற்கை நடக்குது. அதனால உங்க பசங்களை எங்க பள்ளிக்கூடத்துல வந்து சேருங்க. நீங்களும் உங்க பசங்களை பள்ளிக்கூடத்துல வந்து சேருங்க. சுத்தி இருக்க பசங்களையும் பள்ளிக்கூடத்துல சேருங்க. சென்னை தொடக்க பள்ளியில